போண்டா. இதுக்கு அரைக்கீரை இது மாதிரி அரைஞ்சிக்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய், கடலை மாவு போட்டு இப்படி கரைச்சிக்குங்க. இதுக்கும் கொஞ்சம் சோடா மாவு போட்டால் தான் போண்டா சாஃப்டாக வரும். தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு கலந்துக்குங்க. இந்த கீரை போண்டாவுக்கு பெஸ்ட்டு கீரை வந்து காசனி கீரை தான். இப்போ அது அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை. அதனால் அதுக்கு அடுத்த ஆப்ஷனாக அரைக்கீரை. அரைக்கீரை வந்து கீரை வடையிலையும் போட்டுக்கலாம், உளுந்த வடையிலையும் போட்டு சுடலாம். ஏன்னா இந்த ஒரு கீரை தான் வந்து உங்களுக்கு தண்ணி இழுக்காமல் நல்லா ட்ரையாக வரும், மொறுமொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக. இது இல்லைன்னா எப்போவாவது ஆப்ஷனலாக சிறுகீரை போட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். கொஞ்சம் கரடு முரடாக தான் வரும் இந்த போண்டா. இது மாதிரி எடுத்து போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா பாருங்கள், சூப்பர் கீரை போண்டா ரெடி ஆகிட்டு. செம்ம சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. காசனி கீரை கிடைக்கிற ஊரில் காசனி கீரை போட்டு செஞ்சு பாருங்கள், அதுதான் ரொம்ப டேஸ்ட்டு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வணக்கம். கீரை போண்டா ரெடி.